சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த சேகர் என்பவரின் மனைவி பிரீத்தி 5 ஆண்டுகளாக குழந்தை பெறுவதற்காக சிகிச்சை பெற்று ஒரு வழியாக கருவுற்று வயிற்றில் வளரும் குழந்தையுடன் ஆசையாய் பேசி வந்தார். 7 மாத கர்ப்பமாக இருந்த பிரீத்தி கடும் வயிற்று வலியால் துடித்த நிலையில் சென்னை திருவொற்றையூரில் உள்ள SSS மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றார். அங்கு டயக்னஸ் செய்த மருத்துவர்கள் தாயையும் சேயையும் காப்பாற்றுவதற்கு அறுவை சிகிச்சை அவசியம் என்றனர். இதையடுத்து 2022ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி பிரீத்திக்கு சிசேரியன் மூலம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் குழந்தை பெற்ற மகிழ்ச்சியில் இருந்த பிரீத்திக்கு வயிற்றில் தையல் போட்ட இடத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டு வலியால் துடித்து உணவு உண்ண முடியாமலும் பச்சிளம் குழந்தைக்கு பாலூட்ட முடியாமலும் அவஸ்தைக்கு ஆளானார். 7 நாள் அதே ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம். நல்லா கிளியர் ஆயிட்டீங்க. அப்பயும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கு மேம், இந்த மாதிரி இருக்குது. நான் அந்த சரவணன் சார் கிட்ட கூட சொல்கிறேன், சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார், எனக்கு இது ப்ராப்ளம் இருக்குது, வாமிட் வந்து எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்து மோஷன் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு சரியாகலைங்க சார். அப்படி சொன்னால் உங்களுக்கு சரியாயிடுமா, நாள் மேலே சரியாயிடுமா அப்படி தான் சொன்னாங்களே தவிர எனக்கு சரியாக ஆகவே இல்லை. சரியாகாமல் அவங்க அனுப்பிட்டாங்க. நீங்கள் போயிடலாம், அவங்களே தான் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதன் பிறகு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரீத்தி சென்ற நிலையில் அங்கு மருத்துவர்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்த போதுதான் குழந்தை டெலிவரிக்காக சிசேரியன் செய்த டாக்டர்கள் சிசேரியனுக்கு பயன்படுத்திய பேண்டேஜை பிரீத்தியின் வயிற்றில் இருந்து எடுக்காமல் அவசர கோலத்தில் தையல் போட்டு ஆபரேஷனை முடித்துக் கொண்டது தெரிய வந்தது. வந்தோன்னா ஒரு பரபரப்பா எங்களால அவங்க எங்க பாப்பா பிறந்தது, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்க ஆபரேஷன் பண்ணீங்க, நாங்க அது வரைக்கும் இல்லை சார் குழந்தை பிறந்தது இது மாதிரி எல்லையம்மன் கோயிலாண்ட ட்ரிபிள்எஸ் ஹாஸ்பிட்டல் தான் பாப்பா பிறந்து இன்னைக்கு 23-24 நாள் ஆகுது சார். இல்லை அவங்களோட டீட்டெயில் கொடுங்க ரொம்ப பரபரப்பா கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பஞ்சு இவ்வளோ பெரிய பஞ்சு ரோலை உள்ளே வச்சு பாக்ஸில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி எடுத்துகிட்டு வெளில வந்தாங்க. அவங்களே வந்து கேஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மேலே இது பண்ணோம், இது மாதிரி போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, இது அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், இருங்க சார் நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம் சார்னா, இல்லை நீங்கள் உடனே இது இம்மிடியட்டாக நீங்கள் இது எடுத்தால் தான் நான் வந்து உங்களுக்கு லெட்டரே கொடுப்பேன், வெளியில் போகிறதுக்கு உங்களை விடுவேன்னாங்க. இதையடுத்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பிரீத்தியின் வயிற்றில் இருந்து பண்டலாக ஒரு பாட்டில் அளவுக்கு இருந்த பேண்டேஜ் அகற்றப்பட்ட நிலையில் உயிரை காக்க வேண்டிய மருத்துவர்கள் உயிருக்கே வேட்டு வைக்கும் விதமாக நடந்து கொண்டார்களே, இது போன்று வேறு யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என்று பிரீத்தி எண்ணினார். அந்த டைமில் வந்து அந்த டீன் வந்து எங்ககிட்ட பேசுகிறம்மா, இந்த மாதிரி உனக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இந்த ஆப்ரேஷன் வந்து அவ்வளோ சாதாரணமாக பண்ண மாட்டாங்க, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் உனக்கு பண்ணியிருக்கோம், ஏன்னா அவங்கள நீங்கள் சும்மாவே விடக்கூடாதுமா. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஒருத்தர் மூலிமா இது எப்படி பண்ணுறதுக்காகும் போது வக்கீல் சார்கிட்ட போனோம். அப்புறம் அவரு எக்மோரில் போய் நாங்கள் போய் அங்கே எங்கள் மருமக ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் இருக்குது, அங்கே ரிப்போர்ட் கொடுத்தோன்னா அந்த இது கொடுத்தா தான் எங்களுக்கு டிஸ்சார்ஜே கொடுத்தாங்க. எனக்கு பண்ணா மாதிரி வேற யாருக்குமே அவங்க பண்ணக்கூடாதுங்க சார். சிகிச்சை அளித்த மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களுக்கு எதிராக சென்னை வடக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் இழப்பீடு கேட்டு அவர் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் கவனக்குறைவாக செயல்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை இணைந்து பிரீத்திக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சை கட்டணமாக 3,26,746 ரூபாயும் வழக்கு செலவாக 10,000 ரூபாயும் சேர்த்து 13,36,746 ரூபாயை 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. எப்படியும் மருத்துவம் பார்க்கலாம், ICUவிலும் ஆபரேஷன் தியேட்டரிலும் எமர்ஜென்சி வார்டுகளிலும் நம்மை யார் வந்து பார்க்க போகிறார்கள் என்று அசால்ட்டாக செயல்படும் மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நுகர்வோர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தகுந்த நேரத்தில் தேவையான இன்டென்சிவ் கேர் யூனிட் சிகிச்சை போல அமைந்துள்ளது. சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.